இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். என்னம்மா இந்த ராசியில் பிறந்துட்டு நாங்களே நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத மாதிரியே இருக்குது, டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோபவாதிகள் அப்படின்னு தான் பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சொல்லுக்கு ஏற்றவாறு தான் கோபப்பட்டாவது ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க ஒரு தவறான பாதையில் போகிறாங்க, அடுத்தவங்க நல்ல நேர்மையாக வரணும், ரொம்ப முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோபப்படத்தான் செய்வாங்க. ஆனால் கோபப்பட்டாலும் மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிக அன்பு உள்ளவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சின்ன விஷயங்களாக கூட அதிக நாள் மனதில் வைத்து இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் மற்றவங்களால் உங்களுடைய அமைதி கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய திட்டமிடுதலை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வருகின்ற 30 நாட்களுமே இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். பொருளெல்லாம் வெளியூர்லேருந்து அனுப்பும்போது கவனமாக அனுப்பணும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் எங்கேயாவது பொருளை அனுப்பும்போது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு பொருட்களை வெளியில் அனுப்பும்போது அனுப்புறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய சக ஊழியர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பழகிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க. இந்த காலகட்டத்தை இந்த வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலையோ அல்லது சின்ன சின்ன வீடு மாற்றமோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அனுசரித்து செல்லுங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமையும். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பெண்கள் உங்களுடைய பேச்சு திறமை இந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப வெற்றி நிறைந்த மாதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் மனநிறைவாக திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பல பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறுவீங்க. சிலருடன்
விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விட்டு போன ஒரு உறவு உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அறிவு திறமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெருக்கமானவர்கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசுறது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அதே மாதிரி கோபத்தை காட்ட வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் குடும்பத்திலேயாகட்டும் உங்களுடைய தொழிலையாகட்டும் செயல்படுத்தினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் இருக்குது. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுனா வரையிலும் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீண் கவலை படிப்படியாக குறையும். நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால் என்னமோ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. கணவன் மனைவி இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் இழுபறியாக இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனதில் ஒரு விதமான தெம்பு, தைரியம், உற்சாகம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், சக ஊழியரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப துணிச்சலாக எதிர்த்து போராடி செயல்படுவீங்க. அந்த போராடி வெல்லக்கூடிய யோகம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்வாகவும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்திலேயே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். நல்ல ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. வீண் செலவுகளும் படிப்படியாக குறையும். திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். மன துணிவு வரும், தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. தேங்க்யூ.